இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மதுரை மாவட்டம் விரகனூர் பகுதியில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் 2025-26 பயின்ற 12ஆம் வகுப்பு மாணவிகளிடம் நேரடியாகவும் போன் மூலமாகவும் அத்துமீறி நடந்து கொண்டதாக இயற்பியல் ஆசிரியர் ராஜ்குமார் என்பவர் மீது மாணவிகள் சிலர் மதுரை மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணாவிடம் ரகசிய புகார் மனு அளித்திருந்தனர். இது தொடர்பாக குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் ஊமச்சிக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இயற்பியல் ஆசிரியர் ராஜ்குமார் மற்றும் ஹாஸ்டல் வார்டன் உள்ளிட்ட 5 பேர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஒருவரை கைது செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் மிகவும் பிரபலமான தனியார் கார்ப்பரேட் பள்ளியாக செயல்படுகிறது சம்பந்தப்பட்ட அந்த பள்ளி. அதில் +2 படிக்கும் மாணவிகள் கூட்டாக மதுரை ஆட்சியருக்கு பள்ளியில் +1 மற்றும் +2 வகுப்புகளுக்கு இயற்பியல் பாடம் எடுக்கும் ஆசிரியர் ராஜ்குமார் என்பவர் எங்களிடம் தவறாக நடந்து கொள்கிறார். சினிமாவில் நடிகர்களுக்குள் கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகும் என்பதில் ஆரம்பித்து அசிங்கமான விஷயங்கள் குறித்து பேசுவார். ஒவ்வொருவரிடமும் வாட்ஸ்அப்பில் காலையில் குட் மார்னிங், ஸ்வீட் நைட் என்று ஆரம்பித்து சில நேரம் முகம் சுழிக்கும் வகையிலும் பேசத் தொடங்குவார். இது ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட பிரச்சனை அல்ல. நாங்கள் விசாரிக்கையில் ஒவ்வொரு மாணவிக்கும் இந்த தொல்லை ஏற்பட்டிருக்கிறது. சில மாணவிகளிடம் மிகவும் தவறாக நடந்துள்ளார். இதை தனிப்பட்ட ஒவ்வொரு மாணவியும் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த இயற்பியல் துறை ஆசிரியர் ராஜ்குமார் பள்ளி தாளாளருக்கு உறவினர் என்பது தெரிய வருகிறது. எனவே எங்களுக்கு பயமாக இருக்கிறது, வீட்டிலும் சொல்ல தயக்கமாக இருக்கிறது. பள்ளி இறுதி ஆண்டு என்பதால் இதை சகித்துக்கொண்டு போய்விடலாம் என்று இருந்தால் இந்த ஜொல்லு ஆசிரியரின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. பாதிக்கப்பட்ட மாணவிகள் ஏதாவது விபரீத முடிவு எடுத்து விடுவார்களோ என்று பயமாக இருக்கிறது என்று தைரியமாக மாணவிகள் ஒன்றாக கையெழுத்திட்டு ஆட்சியருக்கு மெயில் அனுப்பியுள்ளார்கள். அதே சமயம் மதுரை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மையத்திற்கும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் இருந்து அந்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியில் விசாரணை நடத்தியுள்ளார்கள். அந்த புகாரில் ராஜ்குமார் என்ற இயற்பியல் ஆசிரியர் மாணவிகளை தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் DCPO குழுவினர் ஜூன் மாதம் 14ஆம் தேதியன்று பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் பள்ளி நிர்வாகத்தினர் தேவையான ஒத்துழைப்பை வழங்கவில்லை. எனவே மதுரை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஸ்ரீதர் மதுரை ஊமச்சிக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரை அனுப்பியுள்ளனர். பின்னர் பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையை தொடங்கிய போதும் அந்த பள்ளியிலிருந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்காமல் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை நீக்கிவிட்டோம், இந்த விஷயத்தை இத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள், எங்கள் பள்ளியின் பெயர் கெட்டுவிடும் என்று கூறியுள்ளனர். அத்தோடு நிற்காமல் பல்வேறு மேலிடத்திலிருந்தும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் மதுரை ஊமச்சிக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய விசாரணையில் இந்த புகார் உறுதி செய்யப்படவே சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மற்றும் ஹாஸ்டல் வார்டன் மற்றும் குற்றம் செய்தவருக்கு ஆதரவாக இருந்ததாக பள்ளியின் முதல்வர் மேலும் 2 ஆசிரியர்கள் என்று அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேவநாதனிடம் கேட்டபோது இயற்பியல் ஆசிரியர் ராஜ்குமார் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றும் ஹாஸ்டல் வார்டன் உட்பட 4 பேர் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. மாணவிகளால் குற்றம் சாட்டப்பட்ட சம்பந்தப்பட்ட இயற்பியல் ஆசிரியர் ராஜ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் விசாரணை செய்து வருகிறோம் என்று முடித்துக் கொண்டார். இதையடுத்து நாம் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியை தொடர்பு கொண்டோம். எதிர்முனையில் பேசியவர் நீங்கள் யார் என்றதும் நாம் நக்கீரனிலிருந்து பேசுகிறோம் என்றோம். உடனே சார் எதுவும் பேச முடியாது, நீங்கள் PROவை தொடர்பு கொள்ளுங்கள் என்று வைத்து விட்டார்கள். நாம் பள்ளியில் PROவை தொடர்பு கொண்டோம். போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. நேராக பள்ளிக்கு சென்றோம். அங்கு பள்ளியின் வெளித்தோற்றத்தை படம் பிடித்தபோது பள்ளி விட்டு மாணவிகள் வெளியே வந்து கொண்டிருந்த மாணவிகளின் பெற்றோர் நம்மிடம், ஆமா சார், அந்த நாயை கைது பண்ணிட்டாங்களாம், இப்பதான் கேள்விப்பட்டோம், என் மகள் இங்கதான் படிக்கிறா, பயமா இருக்கு சார், சென்ற வருடமே இதே போல் ஒரு பிரச்சனை, பள்ளி ஹாஸ்டலில் இதே போன்று பாலியல் புகார் வந்தது, ஆனால் அதை மூடி மறைத்து விட்டார்கள், என் மகள் +2 படிப்பதால் வேறு பள்ளிக்கும் மாற்ற முடியாது,
அடிக்கடி இதே பிரச்சனை கசிகிறது. இது ஒரு கார்ப்பரேட் பள்ளி. சென்னையை காட்டிலும் அதிகமான பள்ளி ஃபீஸ் வாங்குறாங்க. புகார் கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவராக பெற்றோர்களுடன் சென்று நேரடியாக பள்ளி தலைமை ஆசிரியரை பார்த்து புகார் கொடுத்திருக்கிறார்கள். அப்போது அந்த ஆசிரியரை விசாரிப்பதாக சொல்லி அலட்சியமாக அனுப்பியிருக்கிறார். வேறு வழியில்லாமல் 5 மாணவிகள் தைரியமாக ஒன்று சேர்ந்து மதுரை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரிடம் மெயில் மூலம் புகார் அனுப்பியிருக்கிறார்கள். அடுத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் புகார் சென்றிருக்கிறது. அதன் பின்புதான் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, இன்னும் சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீதும் புகார் போயிருக்கிறது என்கிறார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்தை விட உயர்ந்த இடத்தில் ஆசிரியர்கள் வருகிறார்கள். இப்படி இருக்கும்போது பள்ளிக்கு குழந்தைகளை யாரை நம்பி அனுப்புவது? மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியவர்களே தவறான வழியில் செல்லலாமா? இந்த படுபாத செயல் செய்தவனுக்கு கொடுக்கும் தண்டனையை விட அவனை பாதுகாக்கும் பள்ளி நிறுவனர், பள்ளியின் முதல்வர், ஹாஸ்டல் வார்டன் மற்றும் ஆசிரியர்கள் மீதான தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும் என்கின்றனர் மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டவர்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.